நூல் பைப்பிங் வச்சு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ பெல்ட் எடுத்து வச்சுருக்கேன். பெல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் துணியும் அதுக்கு மேலே ப்ளவுஸ் துணியை வச்சு மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெல்ட்டையும் எடுத்து வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு நாம் ஸ்டிச் போட்டுக்குவோம். இதே மாதிரி நான் லெஃப்ட் ரைட் ரெண்டையுமே பிரித்து வச்சுருக்கேன். 1/4 இன்ச் அளவில் மட்டும் தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு மேலே வர பெல்ட் பீஸை வந்து மடக்கி வச்சு அப்படியே அமுக்கு தையல் போட்டுடணும். இது மாதிரி நம்ம 2 பெல்ட்டையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் பீஸையும் அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட் எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சு பேட்ச் பண்ண போகிறோம். பேட்ச் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எட்ஜில் தையல் போட முடியுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. ஒரு துணி விலகாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திருங்கியும் வந்துடக்கூடாது. நான் வந்து பின் எதுவும் போடாமல் தைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து துணி வழுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு பேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துடும். எவ்வளோ எட்ஜில் தையல் போட முடியுமோ அவ்வளோ எட்ஜில் தையல் போட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஏன்னா கழுத்து, ஹூக் பட்டி இதெல்லாம் நம்ம வந்து 1/4 இன்ச் அளவில் தான் தையல் பிடிப்போம். அதை விட தையல் இப்போ நம்ம பேட்ச் பண்ணுற தையல் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த தையல் வெளியே தெரியும். வெளியே தெரிஞ்சது வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவு பேட்ச் பண்ணும்போதே எட்ஜில் பேட்ச் பண்ணிடணும். சிலவங்க வந்து ஆம்ஹோல்லாம் ஜாயின் பண்ணிட்டு பார்ப்பாங்க, உள்ளே பேட்ச் பண்ணியிருக்க தையல் வெளியே தெரியும். அப்புறம் 2 பீஸும் விலகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பீஸ்லேயே குறுக்க ஒரு தையலை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி செய்யாதீங்க. முடிஞ்ச அளவு எட்ஜில் போட்டு பழகுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பின்னு கூடி போட்டுக்கலாம். அப்படியே சைட்லேயும் அதே மாதிரி எட்ஜிலே போட்டுட்டு எடுத்துருவோம். இதே மாதிரி 2 ஃப்ரெண்டையும் தைச்சிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பேக் பீஸ் தைக்க போகிறோம். பேக் பீஸில் எப்போவும் பாட்டத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயும் ஃப்ரண்ட்டில் தைச்ச மாதிரியே தான் முடிஞ்ச அளவு எட்ஜிலே தைங்க. ஏன்னா பேக் பட்டி நம்ம அடிக்கிறதும் 1/4 இன்ச்சில் தான் தைப்போம். பாட்டத்தில் அடித்து திருப்பும்போது எல்லா பக்கமும் லூஸ் விழுகாமல் நல்லா பீஸை இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு தைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பின் போட்டுகிட்டே தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க, பீஸ் விலகாமல் இருக்கும். ப்ளவுஸ் ஃபினிஷிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பேட்ச் பண்ணுறது தான் முக்கியம். பேட்ச் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் கரெக்டாக பண்ணிடலாம். அப்படியே நெக்லைனையும் அதே மாதிரி எட்ஜில் தையல் போட்டுருங்க. நெக்கு விலகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ப்ளவுஸ் பீஸில் வந்து நெக் வெட்டாமல் பேட்ச் பண்ணுறேன். வெட்டினோம்னா நம்ம வந்து இழுத்துருவோம். இதுனா ரவுண்டு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம பேட்ச் பண்ணிடுவோம். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பேட்ச் பண்ணி பழகுங்க. லாஸ்ட் ஃபினிஷிங் பண்ணும்போது எட்ஜில் எதுவும் லூஸ் விழுகாத அளவுக்கு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அதை பேட்ச் பண்ணிடுங்க. பாருங்கள், எங்கேயுமே லூஸ் இல்லாமல் கிளியராக வந்துருச்சு. அப்படியே வச்சு நம்ம சைடையுமே பேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்ச் பண்ணி முடித்தோடனே எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா பீஸையுமே நம்ம கட் பண்ணிடலாம். அதை கட் பண்ணோம்னா தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும்.
இப்போ நம்ம டாட் பிடிக்கணும். டாட் வந்து நான் அப்படியே தான் பிடிக்கிறேன். உங்களுக்கு வந்து 2 பீஸு விலகுற மாதிரி இதாக இருந்துச்சுன்னா 2 டாட்டுக்கு சென்டரில் வந்து ஒரு தையல் பாயிண்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா பீஸ் வந்து விலகாமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கோடு போட்ட மாதிரி அந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. எட்ஜில் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த டபுள் ஸ்டிச் போடுறது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். பேக் பட்டிலையும் அதே மாதிரி 2 டாட்டையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சைட் டாட்டு கிராஸில் இருக்கும், அதனால் அது ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுக்காமல் நார்மலாக விட்டு நம்ம ஏற்கனவே 2 சைடு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 2 சைடு மார்க் பண்ணியிருக்கிறது 2 ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு அந்த பாயிண்டில் கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டுங்க. அதை தையல் போடுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தையல் போடுங்க. அப்படியே அதில் ரிவர்ஸில் திருப்பி 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் சைடு வர டாட்டும் அதே மாதிரியே போட்டுருங்க. போட்டு திருப்பி அங்கேயும் அதே மாதிரி டபுள் தையல் போட்டுருங்க. இதே மாதிரி 2 சைடுமே போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுத்து நம்ம பேக் பீஸுக்கு பெல்ட் ரெடி பண்ணிக்கலாம். பெல்ட் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக தையல் தும்பு கிராஸ் ஆகிற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெல்ட்டை வந்து ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. லைட்டாக பெல்ட்டை மட்டும் இழுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் இழுக்காதீங்க. ஃப்ரண்ட் பீஸ் இழுத்திங்கன்னா ஃபினிஷிங் வராது. லைட்டாக பெல்ட்டை இழுத்துட்டு அப்படியே அந்த ஸ்டிச் போட்டுருங்க. அடுத்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே சுருட்டி நடுவில் வச்சுட்டு அப்படியே இந்த பெல்ட்டை கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பெல்ட்டில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த ஸ்டிச்சிலேருந்து இப்போ நான் வச்சுருக்க பொசிஷனில் இடது பக்கமாக ஸ்டிச் ஓரத்தில் போடணும், அந்த தையலை ஒட்டினாப்பில். ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச் வந்து உள்ளுக்குள்ளே வரணும். அப்போ தான் நமக்கு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தையலுக்கு இப்போ தெளிவாக தெரியுது. இந்த தையலுக்கு லெஃப்ட் சைடில் வைக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஓகேவா? அப்போ தான் நம்ம போட்ட தையல் வந்து உள்ளுக்குள்ளே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். இப்படி உள்ளுக்குள்ளே தெரிஞ்சால் தான் இந்த தையல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. தையல் போட்டு எட்ஜை வந்து கட் பண்ணி விட்டுருக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரவுண்ட்லேயும் பல்லு வெட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பெல்ட் திருப்பும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். அப்படி நம்ம திருப்பி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 சைடையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு பேக்கில் வந்து நான் இப்போ வந்து பட்டி தைக்கல. ஏன்னா பேக் பீஸ்லேயும் கீழே வந்து நான் பைப்பிங் வைக்க போகிறேன். அதனால் பட்டி தைக்காமல் இந்த கண்டிஷன்லேயே நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம். 2 ஃப்ரண்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இழுக்காமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி வச்சு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்குவோம். ஷோல்டர் பீஸை ஜாயின் பண்ணிட்டு
2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த ஃப்ரெஷர் பூட் வந்து அதிலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ரைட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பைப்பிங் அடிச்சுக்கலாம், நார்மல் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஷர் பூட் வேணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அமேசானில் 2 பீஸ் வந்து 500 போட்டிருந்தது, அதில் தான் வாங்கினேன். பைப்பிங் வந்து நான் கோல்டு பைப்பிங் வைக்கிறேன். அதுக்கு 1 இன்ச் அகலத்தில் பீஸ் வெட்டிட்டு நடுவில் ரோப் வச்சு எட்ஜில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்குவோம். நம்ம தையல் போடும்போது அந்த பைப்பிங் வந்து டைட்டாக வர மாதிரி தையல் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி எட்ஜில் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்குவோம். ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் பீஸ் வச்சுட்டு மீதி பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா வரும். கழுத்து எட்ஜில் வச்சுக்கோங்க. எட்ஜில் வச்சுட்டு பைப்பிங்கை வந்து லைட்டாக இழுத்துக்கோங்க. கழுத்து பீஸு இழுக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ பேக் பீஸில் அடிக்கிறேன். டாட்டை வந்து சைடில் தள்ளி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கேப்பில் பைப்பிங் வச்சு நம்ம அடிச்சுக்குவோம். பைப்பிங் அடிக்கும்போது இங்கே பேக் சைடில் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது, லூஸாகவும் விடக்கூடாது. கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. லைட்டாக இழுத்துக்கோங்க. அப்படியே ஃப்ரண்ட் நெக் கைக்கு லைனிங்கில் அடிச்சுக்கலாம். லைனிங்கில் தைச்சோம்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் தைச்சிருவோம். லைனிங்கில் 1/4 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்குவோம். ஸ்லீவ் தைக்கும்போது லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 பீஸ்லேயும் வச்சுட்டு அடுத்தது வந்து ப்ளவுஸோட கழுத்து பீஸு. பைப்பிங் பீஸை மட்டும் இழுக்கணும். கழுத்து பீஸை வந்து இழுத்துடக்கூடாது. இழுத்தோம்னா நெக்கு பெருசாயிரும். பைப்பிங்கை மட்டும் லைட்டாக இழுத்துட்டு அப்படியே 1/4 இன்ச் கேப்லேயே நெக்கில் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுங்க. இது வந்து கவர் பண்ணுற நெக்கு கிடையாது. நான் கிராஸ் பீஸ் வச்சு நார்மலாக எப்போவும் நம்ம ஹெம்மிங் அடிக்கிற மாதிரி அடிக்க போகிறேன். அதனால் இதை கவர் பண்ணுறது கிடையாது, ஹெம்மிங் தான். இப்படி அந்த 1/4 இன்ச் கேப்லேயே அடிச்சுட்டு வந்துடுங்க. ஒரே மாதிரி தைச்சிட்டு வந்தீங்கன்னா நெக்கோட ஷேப் மாறாமல் இருக்கும்.
நெக் தைச்சு முடிக்க போகிறோம். பொறுமையாக நெக்கை இழுக்காமல் நீட்டாக இந்த மாதிரி அடித்து முடிச்சிருங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டே கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷிங் வெட்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டாக வந்திருக்கு. இப்போ ஸ்லீவ் வந்து கீழே அந்த ஒரிஜினல் துணியை வச்சுட்டு அதில் பார்டர் இருக்குது, அந்த பார்டரை ஒட்டி நான் பைப்பிங் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்டரை ஒட்டி கரெக்டாக அந்த பைப்பிங் நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடுத்தது பேக் பட்டி. பேக் பட்டிக்கும் பீஸை வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். அப்போ தான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணோம்னா நீட்டாக வரும். அந்த பைப்பிங்கில் நம்ம ஸ்டிச் போட்டிருப்போம்ல, அந்த ஸ்டிச்சை ஒட்டி எவ்வளோ டைட்டாக அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோங்க. ஸ்டிச்சுக்கும் பைப்பிங்க்கும் ஸ்டிச்சுக்கும் அந்த கேப்பில் வந்து கரெக்டாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச்சும் வெளியே தெரியாமல் இருக்கும், பைப்பிங்கும் நல்லா ஒட்டின மாதிரி வந்து நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ தைக்கும்போது பைப்பிங் நம்ம அடிச்சிருக்க துணியை கொஞ்சம் லேசாக இழுத்த மாதிரி தைங்க. அப்போ தான் சுருக்கமே இல்லாமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி ஃப்ரெஷர் போர்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றி தைக்கிறது இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நான் திருப்பி வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் கேப் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே கேப் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கில் நான் கீழே வந்து கிராஸ் பீஸை வச்சுட்டு இந்த பைப்பிங் தைச்சிருக்க துணியை லேசாக இழுத்த மாதிரி வச்சுட்டு பைப்பிங்கை ஒட்டி தையல் போடணும். நல்லா எட்ஜில் அதே மாதிரி வச்சு தையல் போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே கழுத்தில் தையல் போட்டிருக்கனால கழுத்து பீஸை மட்டும் இழுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் இழுக்க வேண்டாம், இழுக்காமலே தைங்க. இந்த இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைப்பிங் தைச்சிருக்கனாலே அந்த கழுத்து வந்து லேஸ் சுருங்கின மாதிரி தான் இருக்குது.
நெக்கு தைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட்லலாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரவுண்டில் வந்து கட் பண்ணி விட்டோம்னா தான் நமக்கு நெக்கு திரும்பும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் பேக்கில் ஃப்ரண்டில் எல்லா பக்கம் ரவுண்டில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவில் மடக்கி வச்சுட்டு கரெக்டாக எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ஹெம்மிங் கேப்பம் அடிக்கிற மாதிரி அந்த பீஸை மடக்கி வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஒரே மாதிரி அகலத்தில் நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சிங்கன்னா கழுத்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாத்து இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி மெத்தடில் நம்ம நெக் தைச்சோம் அப்படின்னா பைப்பிங்கோட கிளாத் வந்து வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். கவர் பண்ணி தைக்கிறது வேறு மெத்தடு, இது வேறு மெத்தடு. இது நார்மலாக நம்ம எப்போவும் தைக்கிற மாதிரி பைப்பிங் வச்சு தைக்கிறது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம இதை ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துக்குவோம். அயன் பண்ணோம்னா தான் நமக்கு ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு நீட்டாக வரும். நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஹூக் பட்டி வைக்க போகிறோம். ஹூக்குக்கு வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா நம்ம ஹூக் தைக்கும் போது கொஞ்சம் துணி நிறையா இருக்கும்போது நல்லாயிருக்கும். காலிஞ்சு மட்டும் நம்ம ஹூக் பட்டியில் ஸ்டிச் போடணும். நான் பைப்பிங்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுனால இப்போ நான் சென்டரில் மாற்றி வச்சுருக்கேன் ப்ரெஷர் போட்டை. பெல்ட் வரைக்கும் அதை தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு மேலே நம்ம ஹூக் பட்டிக்காக வச்சுருக்க பீஸ் வந்து கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு தைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீவி விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க, அமுக்கு தையல். இப்போ பிசுறு தெரியாத மாதிரி நல்லா எட்ஜில் நல்லா கரெக்டாக டைட்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீட்டாக வச்சுட்டு முடிஞ்ச அளவு எவ்வளோ எட்ஜில் தைக்க முடியுமோ அந்த மாதிரி தைங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஹூக் பட்டியோட அகலம் வந்து 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். அதிகமாக அகலம் வைக்காதீங்க, ஃபினிஷிங் வராது. இப்போ மேலே உள்ள பீஸையும் நல்லா எட்ஜ் வரைக்கும் நீட்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு வெளியே வந்து இந்த மடக்கின பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு கார்னரை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்படியே திருப்பி எட்ஜில் ஒரு கட்டு கட்டிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது
ஐ பட்டி ஸ்டிச் பண்ணணும். ஐ பட்டி ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் வந்து கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா இது உள்பக்கம் இருந்து வெளியே அடித்தா தான் நீட்டாக வரும். இந்த மாதிரி தைக்கிறப்ப ஹூக் பட்டி இதையும் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி வராது. நிறைய பேர் தைக்கும்போது ஹூக் பட்டியை மட்டும் பெருசாக வச்சுட்டு கட் பண்ணி விடுவீங்க. நெக்கு வந்து கட் பண்ணி பழகாதீங்க. பழகுனீங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து மாறிடும். ஒரு பாயிண்ட் தானே, 4 இன்ச்சு தானே சொல்லி வெட்டிடுறாங்க. நெக்கோட ஷேஃபே மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த ஸ்டிச் போடும்போதே அதோட ஹைட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கம் நல்லா நீவி விட்டுட்டு மேலே வந்து இந்த பட்டியை எட்ஜை வந்து கரெக்டாக கார்னர் வரைக்கும் நீட்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கார்னரில் வந்து ஊசியை நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு கீழே உள்ள பீஸை வந்து நல்லாவே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு மேலே பட்டி அடிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பட்டி அடிக்கும்போது மேலே உள்ள பீஸை வந்து டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து திரும்பவும் குறைஞ்சிரும். அதனால் கரெக்டாக அந்த இடத்த ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 2 பீஸையும் சேர்த்து நல்லா இழுத்துட்டு தைச்சிருங்க. அப்போ சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாகவும் வந்துடும். அந்த கீழே போட்டிருக்க தையல் மேலே கவர் ஆகிற மாதிரி இந்த பீஸ் வச்சுக்கோங்க. தையல் வெளியே தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது. ஹூக் பட்டியில் கூடி ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். ஐப்பட்டியும் தைச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து பேட்ச் பண்ணி எடுத்துக்குவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேட்ச் பண்ணும்போது எப்போவுமே எட்ஜில் தான் தையல் போடணும். முடிஞ்சளவு எட்ஜில் தையல் போடுங்க. அந்த மாதிரியே பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே பேட்ச் பண்ணுறப்ப ப்ராப்ளம் இல்லாமல் தையல் வெளியே தெரியாமல் நீட்டாக வந்துடும். இதில் வந்து லைனிங் துணி வந்து கொஞ்சம் சைடில் கம்மியாக இருக்குது. ஆனால் ப்ளவுஸ் துணி எக்ஸ்ட்ரா இருக்குன்றனால நான் வந்து வெட்டும்போது அந்த ப்ளவுஸ் துணியை வந்து கரெக்ட் அளவுக்கு வச்சு வெட்டிக்குவேன். அது மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப எப்போவுமே உடம்பு பீஸை மட்டும்தான் லேசாக இழுக்கணும். கையை வந்து இழுத்துறக்கூடாது. கையை இழுத்திங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக லைட்டாக பேக் பீஸை வந்து இழுத்துட்டு ப்ளவுஸை வந்து லூஸாக விட்டுட்டு தைங்க. தைச்சிட்டு பாதிக்கு மேலே கீழே வரும்போது உங்களுக்கு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஸ்லீவை இழுத்திங்கன்னா ஒன்றும் செய்யாது. ஒரு அந்த ரவுண்டு வரைக்கும் ப்ளவுஸை தான் இழுக்கணுமே ஒழிய ஸ்லீவ் இழுக்கக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், லூஸாக தான் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். இது எனக்கு ஃபுல்லாகவே இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மார்க் ரெண்டும் ஸ்லீவோட சைடு மார்க்கும் பாடியோட சைடு மார்க்கும் ரெண்டும் ஒரே இடத்துல வரணும். அப்போ தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி இன்னொரு ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் சென்டர்லேருந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி தான். நமக்கு வந்து மேலே இருக்கிற ஃப்ரண்ட் பீஸை மட்டும்தான் லேசாக இழுத்து தைக்கணும். கை தைக்கும்போது கையை இழுத்துடக்கூடாது. இந்த பாருங்கள், நான் நல்லா இழுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரியே இழுத்து தைச்சிட்டு வாங்க. ஸ்லீவ் வந்து எக்காரணத்தை கொண்டு இழுத்துடாதீங்க. டாட் வரைக்குமே ஃப்ரண்ட் பீஸை நல்லாவே இழுத்துக்கோங்க. டாட்டு கீழே உங்களுக்கு கிளாத் லேசாக கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஸ்லீவை எக்காரணத்தை கொண்டு இழுத்துடாதீங்க. இது கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே வச்சு தைச்சிட்றேன். அப்படியே திரும்ப சென்டரில் வந்து நம்ம முடிச்சிருவோம். இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஸ்லீவ் எப்போவுமே ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸுக்கு வந்து ஓவர்லாக் போடுறது ரொம்ப முக்கியம்.
இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நான் வெயிஸ்ட் அளவு கீழே மார்க் பண்ணியிருக்கேன், ஸ்லீவ் அளவையும் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அப்படியே சைட் ஜாயின் பண்ணிடுறேன். சைட் ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சரியாக ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடியலை அப்படின்னா ஒரு கோடு கூடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூடி அது மேலேயே அந்த ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். கரெக்டாக 2 ஜாயிண்ட்டும் ஸ்லீவில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பைப்பிங் ரெண்டும் ஒரே இடத்துல வரணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எட்ஜில் மட்டும் நல்லா கட்டிடுங்க, ஏன்னா பிரிஞ்சிடும் இல்லாட்டி. இதே மாதிரி ஃப்ரெஷர் போட் கேப்பில், அதாவது 1/4 இன்ச்சு கேப்பில் வரிசையாக 3 ஸ்டிச் போட்டுருங்க. ஒரே அகலத்தில் இருக்கிற மாதிரி போட்டுருங்க. இந்த 3 ஸ்டிச் போடுறது வந்து அவங்களுக்கு லூஸ் கூட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 3 ஸ்டிச் போடுறோம். ஏன்னா இது டைட்டாக போடுற ப்ளவுஸுங்கிறனால. இதே மாதிரி 2 சைடும் ஸ்டிச் போட்டுட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோ முடிஞ்சிச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.